இது நாள் 13ஓட கதை கன்சிஸ்டன்சி சீரீஸில். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு ஓட்ஸ் சாப்பிட்டு அப்படி நானும் என் தம்பியும் அப்புறம் என் அப்பாவும் இங்கே கொஞ்சம் வெளில போயிட்டோம். அப்புறம் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போய் அவன் அந்த கேம்ஸ் விளாட்ணுன்னா அதனால் கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்தையும். அப்புறம் பாருங்க என் தம்பி ஜாலியாக போயின்ட்டுருக்கேன். எங்கள் அப்பா கார்டு வேறு ரீசார்ஜ் பண்ண போயிருந்தார். அப்புறமா ரீசார்ஜ் பண்ணுறோன்னு நான் ஒரு பேஸ்கெட் பால் கேம் விளாண்டுருந்தேன். பேஸ்கெட் பால் கேம்லேயே நான் எவ்வளோ அடிச்சேன்னா 40 கிட்ட அடித்தேன் பாயிண்ட்ஸு. அது முடிச்சுட்டு ஒரு பால் த்ரோ பண்ணுற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சு. அது நானும் என் அப்பாலாம் விளாண்ட்ருந்தோம். விளாண்டு முடிச்சுட்டு நான் கார் ரேஸ் பண்ணிகிட்ருந்தேன். கார் ரேஸ் விளாண்ட்ருந்தேன். அது விளாண்டு முடிச்சுட்டு அப்புறமா பவுலிங் போட்டிருந்தேன். பவுலிங் போட்டேன். ஸ்ட்ரைக் போட்டு அதுலேயே நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். அதில் தான் ஒரு 50 கிட்ட பாயிண்ட்ஸ் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்புறமா 51 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். அப்புறமா கன் ஷூட்டிங் விளாண்ட்ருந்தேன். கன் ஷூட்டிங் முடிச்சிட்டோன்னே என் அப்பாவும் தம்பியும் இப்போ ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டாங்க. நான் டயட் கோக் மட்டும் ஒன்று வாங்கி குடிச்சிக்கிட்டேன். அது குடிச்சிட்டோன்னே வெளில எனக்கு ஒரு வேலையாக போக வேண்டியது இருந்துச்சு. எனக்கு ஒரு பெட்டு வாங்கலான்ட்டு. அப்புறம் பார்த்தா அந்த பெட்டு எங்கேயும் இல்லைன்ட்டாங்க. சோகத்திலேயே வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறமா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அவங்க அமுச்சு விட்டாங்க வீட்டுக்கு. இதுதான் அந்த பெட்டு. இவர் ஒரு ஹாம்ஸ்டரு. இவருக்கு என் தம்பி தான் பேர் வச்சான் பவுண்டின்ட்டு. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பவுண்டி. இவன் என்ன இங்கே கைஸ் எல்லாம் நான் சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுத்துட்ருக்கான் பாருங்க. டேய், கொஞ்ச நேரம் என்ன தூங்க வர்றா. நீயும் உன் தம்பியும் சேர்ந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கடா. காய்ஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னாங்க காய்ஸ். என்னதுன்னா 4/14 சந்திப்போம். பை காய்ஸ்.